She is the real superstar. இந்த படத்துக்கான சூப்பர் ஸ்டார் வந்து கண்டிப்பா ராதிகா மேம் தான். ராதிகா ஆக்டிங்காகவே இந்த படம் பார்க்கணும். நிஜமாலே நல்லா இருக்கு. விமன் ஓரியன்ட் சப்ஜெக்ட். சும்மா எப்போ பார்த்தாலும் மென்ஸுக்கு அடிமையாக இருந்து அவங்க சொல்றதை கேட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றத தெளிவாக அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹார்ஷாகவும் சொல்லலை. நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்கக்கூடாதுன்றதும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாமே அவங்க சூப்பர் தான். எந்த கேரக்டர் பண்ணாலும் அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆப்வியஸ்லி நல்லா இருக்கும். தாய் கிழவி உண்மையிலே பேய் கிழவி தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு கிழவி ஆடுற ஆட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது படம் பார்க்கறதுக்கு. எங்கேயுமே போர் அடிக்கல அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து சில இடத்துல வந்து யோசிக்க வச்சிட்டாங்க. பெண்கள் எப்பவுமே வந்து யாரை நம்பி வாழக்கூடாது. அவங்களுக்காக ஒரு விஷயத்தை நம்ம இப்போ நம்ம கூட இருக்கோம். நம்ம இப்போ நான் தான் ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு பேர கல்யாணம் பண்ணி என் புருஷை விட்டு போயிட்டேன்னா நான் என்ன நம்பியே இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சூப்பராக சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் தான் உண்மையாக சொல்கிறேன். கடைசியில் அங்கே சுற்றி இங்கே வந்து முடிச்சாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. என்ன சொல்ல வராங்க, நம்ம வந்து அந்த கேள்வி வந்து அவன் புருஷன் எடுத்து போனாக்க போட ஒட்டு அளிக்காமல் அது அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கு. எதுக்காக நான் அழுகணும், அந்த ஒரு சில விஷயத்தை நிறைய சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு உண்டான படம் அப்படி தான் சொல்லுவோம். பெண்களுக்கு உண்டான படம், பெண்கள் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க சார். அவங்களாம் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா அவங்க கம்மிங் கேள்வி அவங்களாம் இருந்தாலும் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இல்லை எனக்கு பாலசரவணன் சார் அவர் காமெடி சரி. அப்புறம் முனிஷ்காந்த் கேரக்டர் ரொம்ப இமோஷனலாக அவர் காமெடி பண்ணாலுமே ஒரு இடத்துல ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் நான் இப்போ நாங்களாம் கல்யாணம் ஆகியிருக்கோம். நாங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு படுற வேதனையை நீ கல்யாணம் பண்ணாமல் படுற அதை ஒரு சிம்பாலிக்காக ஒரு இமோஷனாக சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறது. அது இல்லாமல் கமல்ஹாசன் சார் சாங்கை வச்சு படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டாங்க. அதுதான் ஒரு ப்ளஸ்ஸு. ஏன்னா அவர் சாங்க அங்கே போகலன்னா வச்சுக்கோ நமக்கு கொஞ்சம் வைப்பு இருக்காது. அடவையால் அப்படி மாதிரி தான் இருக்கும். பழைய படம் மாதிரியே தான் இருக்கும். அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் பயங்கரமாக இருந்தது. ஒரு கரெக்டான ஃபெமினிசம் பேசியிருக்கிற மூவின்னு நினைக்கிறேன். ஃபெமினிசம் வந்து அது ஒரு மேன்லி ஃபெமினைன் டேர்ம்லாம் இல்லை. அது ஒரு சரியான விதத்தில் பேசினா அது ஒரு கம்யூனிசம் மாதிரி ஒரு எல்லாருக்கும் தெரிய வேண்டிய கருத்து தான். அதை இவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ப்ரமோஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஓவர் ப்ரூவ் பண்ணுறாங்களோ, ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணுறாங்கன்னு தோணுச்சு. பட் கண்டிப்பாக அது ஒர்த்து தான். 200% ஒர்த்து தான். சூப்பர் ஸ்டார் தான் அவங்க. ஆக்சுவலி அது ஒரு தனிப்பட்ட ஆளுக்கான டைட்டில் இல்லை சூப்பர் ஸ்டார். அது யாருனாலும் அந்த மொமெண்ட்டில் நடிக்கிறாங்களோ அவங்கள தான். ஷீ இஸ் த ரியல் சூப்பர் ஸ்டார். இந்த படத்துக்கான சூப்பர் ஸ்டார் வந்து கண்டிப்பாக ராதிகா மேம் தான். மற்றபடி ஹைப் வந்து அந்த கிளைமேக்ஸில் தான். மற்றபடி ஸ்டார்டிங்கில் அந்த பாட்டி ரொம்ப நாட்டியாக காமிக்கிறது எல்லாமே கூட க்யூட்டாக இருந்தது. எங்கள் பாட்டிங்களெல்லாம் நாங்கள் அப்படி தான் பார்த்துருக்கோம். அப்படி தான் எரிச்சலாக இருக்கும் அவங்க பண்ணுறதெல்லாம். பட் இப்போ பார்க்கும்போது அது ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது. இந்த ஜென்ரேஷனுக்கு அது கனெக்ட் ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா நாங்களுமே சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு போயிட்டு வர்றது அந்த பாட்டி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆக்சுவலி அந்த பாட்டியோட கனெக்டெல்லாம் இல்லை. பட் எங்களுக்கு இருந்தது. இதெல்லாம் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம். அரசியல் ரீதியாக சும்மா அது ஒரு கலாய்க்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் அரசியல் ரீதியாக அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணியெல்லாம் இது மெயினாக ஃபெமினிசம் தான் பேசியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸும் பார்க்கணும், ஃபேமிலியும் பார்க்கணும், எல்லாருக்கான படமும் கூட. ஏன்னா கருத்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பார்த்து புரிஞ்சு என்ஜாய் பண்ண வேண்டிய மூவி. கிளைமேக்ஸில் அந்த பாட்டி பேசின சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தது. அந்த எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஏன்னா நிறைய பேரோட வீடுகளில் முதல் டிகிரி வாங்கின ஆட்கள் நாங்கள் அந்த மாதிரியான ஒரு 90s கிட் தான். ஸோ அது எல்லாமே ரொம்ப கனெக்ட் ஆச்சு அவங்க சொன்னது. கண்டிப்பாக அது ஆக்சுவலி அவசியம் தான். அதில் அந்த பாட்டி சொன்ன மாதிரி மென் வந்து அது ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிடுவாங்க. இப்போ உமன் வராங்க, அதை ரொம்ப ராங்காக பயன்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. பட் அதை அப்படி பார்க்க வேண்டியதில்லை. அது ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம் தான். அது ஒருத்தவங்களுக்கு மனசார அது வேணும்னா அது கண்டிப்பாக பண்ண வேண்டிய அந்த விஷயமே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொரு விஷயம் அழகாக சொன்னது என்னென்னா அவங்களோட பையனை கூப்பிட்டு அது கேட்குறது தான். அது அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. அது அவ்வளோ யதார்த்தமான விஷயங்கள் தான். அது அப்படி தான் பார்க்கணும். ஆக்சுவலி அது அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறதே சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு மென் ஃபெமினிசம் பேசினா எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். கரெக்டாக இருக்கும். அவர் ஆஸ் அன் ஆக்டரை விட ஆஸ் அ ப்ரொடியூசராக வந்து அவருக்கு ஜாக்பாட்னு தான் நான் சொல்வேன். அவ்வளோ சூப்பராக செலக்ட் பண்ணுறாரு. அவரோட ஸ்டோரிஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஒரு சோஷியல் மெசேஜோட இருந்தது. எல்லாருமே போய் பார்க்கலாம். மேக்கப் எல்லாமே சூப்பராக இருந்தது. மேக்கப் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்களோட கெட்டப்பே இல்லாமல் ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்ட் வந்து ஒரு இதுவும் இல்லாமல் ஃபுல்லாக க்ளீனாக இருந்தது. எப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டியை பார்த்தா எப்படி ஃபீல் ஆகுமோ ஆஸ் சேம் உங்களுக்கு அப்படியே கொடுக்கும். எந்த ஜென்ரேஷன் இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி இருப்பாங்க.
ஸோ அந்த பாட்டியை அழகாக ரிசம்பிள் பண்ணுற மாதிரி எல்லாமே ஃபுல்லாகவே நல்லா இருக்கும். கமலோட பாட்டு தான் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும், ஃப்ரம் த ஸ்டார்ட் டு த எண்ட் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். அது பார்க்க நல்லா இருக்கும், கனெக்ட் ஆகும், எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் கனெக்ட் ஆகும். போய் பார்த்தீங்கன்னா பாட்டு இருக்கும், பெருசாக இல்லை பட் பாட்டு சுச்சுவேஷன் எமோஷ்னல் ப்ளஸ் ஃபன் எல்லாமே சேர்ந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு லைட்டாக ஒரு நடுவில் லேக் இருந்த மாதிரி இருந்தது, பட் செகண்ட் ஹாஃப் வந்து வாஸ் குட். ஃபைனலாக எமோஷ்னலாக முடியும். இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தோம், ரொம்ப நல்லா இருக்குங்க. 3 hours டைம் போனதே எங்களுக்கு தெரியல. இல்லை 3 hours டைம் போனதே தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு, ரியாலிட்டியாக இருக்கு. நல்லா இருக்கு, ஒவ்வொருத்தரோட கேரக்டர் பிரதிபலிச்சிருக்காங்க. ஒரு அதான் நாங்க ஒரு மருமகளா இருந்து அதை பாக்குறோம். எல்லாரோட கேரக்டரும் உள்ள இருக்கு, இருக்காங்க இருக்காங்க. நாங்க படம் பார்க்கும் போதே சொல்றோம், ஏன் என் கேரக்டர் வருது அவங்க கேரக்டர் வருது அப்படின்னு சொல்றோம். அவங்க அப்பா பத்தி தெரியுமா? யார் அப்பா? அப்பா படம் பார்த்திருக்கீங்களா? அவர் வந்து மோஸ்ட்லி அரசியல் சம்பந்தமா தான் பேசுவாரு. அவரோட பொண்ணுன்றதை காட்டியிருக்காங்களா? செம்மையா காட்டிருக்காங்க, செம்மையா நல்ல ரியாலிட்டி நினைச்சிருக்காங்க.